வணக்கம். இன்றைக்கி த குட் லை அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படம் வந்து ஒரு உள்நாட்டு போரை பற்றி பேசுது. 1983 2005 வரைக்கும் சூடான் நாட்டில் ஒரு உள்நாட்டு போர் நடந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த படம் பேசுது. என்ன தான் இந்த படம் போர் சம்மந்தப்பட்ட படமாக இருந்தாலுமே படத்தில் அதிகபட்சமாகவே ரெண்டு காட்சிகள் தான் வந்து அந்த போர் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதுக்கப்புறம் படம் முழுக்கவே வந்து போர் வந்து எப்படி ஒரு மனுஷனை சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் பண்ணுது, எப்படி ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி அந்த ட்ராமா லைஃப் லாங் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படமே இருக்குது. படத்தோட ஆரம்பத்தில் ஒரு அழகான ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அது வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ். நிறையா பிளாக் பீப்புள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து நிறையா ஏரோப்ளேன் மேலே பறந்துட்டு வந்து அந்த வில்லேஜ் மேலே நிறைய குண்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொண்டுறாங்க. ஆனால் அதில் ஒரு 5 பேர் மட்டும் உயிரோடு இருக்காங்க. அவங்க யாருன்னா அவங்க தான் படத்துடைய மெயின் கேரக்டர்ஸ். 4 அண்ணங்க, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் எங்கேயாவது போய் வாழணும், பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரை விட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் அவங்க மூத்த அண்ணனை வந்து சோல்ஜர்ஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. 4 பேர் தப்பிச்சுக்கிறாங்க. அந்த 4 பேரும் கடைசியாக ஒரு ரெஃப்யூஜி கேம்பில் போய் அங்கே சேஃபாக இருக்காங்க. அதில் அவங்க 4 பேருக்கும் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அமெரிக்கா போனால் அவங்க தங்கச்சியும் பிரியிற ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்ப இவங்க மூத்த அண்ணனை அவங்க பார்த்தாங்களா, அதேமாதிரி பிரிஞ்ச தங்கச்சி கூட இன்னும் சேர்ந்தாங்களா அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட மொத்த கதையுமே வந்து இந்த 4 பேர் வந்து அமெரிக்காவுக்கு வேலை கிடச்சி அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து இருக்கிற அந்த சொசைட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு ட்ரைபல் வில்லேஜ்லேருந்து வரவங்க. ஆனால் அமெரிக்காவில் வந்து அங்கே இருக்கிற டெக்னாலஜி, அங்கே இருக்க மக்கள், அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எதுவுமே வந்து இவங்களால் ஈஸியாகவே கனெக்ட் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சீன்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தங்கி இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அதில் வந்து திடீர்னு ஒரு ஃபோன் ரிங் ஆகிற சவுண்டு வரும். அவங்க போய் அந்த ஃபோனை எடுத்து அது என்னன்னே தெரியாத ஒரு பொருள் மாதிரி பார்ப்பாங்க. ஃபோனை வந்து தட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன்னாலே என்னென்னு தெரியாது. அவங்க லைஃப்பில் இதுக்கு முன்னாடி ஃபோனை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி அந்த ரூமோட காலிங் பெல் ரிங் ஆகும். அவங்களுக்கு அப்போ என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஏன்னா வந்து அவங்க வர்றதே வந்து ஒரு ரொம்ப ட்ரைபல் பேக்ரவுண்டில். அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எதுவுமே தெரியாது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பொய் கூட சொல்ல தெரியாது. இன்னொருத்தவங்ககிட்ட எப்படி பேசணுன்னு தெரியாது. பயங்கர இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒரு வில்லேஜ்லேருந்து வரவங்க வந்து இங்கே இந்த ஒரு பெரிய சிட்டியில் இருக்க மக்கள் அந்த கல்ச்சருக்கு வந்து அவங்களால ஈஸியாகவே கனெக்ட் ஆக முடியாது. ஸோ இப்படியே அமெரிக்காவில் அவங்க லைஃப் போயிட்டுருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவங்க தங்கச்சி வந்து திரும்ப கிடச்சிருவாங்க. தங்கச்சி திரும்ப கிடச்சதுக்கப்புறம் அந்த அண்ணன், அதாவது மூத்த அண்ணன் இல்லாமல் 2வது அண்ணன் வந்து நம்ம மூத்த அண்ணன் தியோவை தேடி நான் மறுபடியும் நம்ம ரெஃப்யூஜி கேம்புக்கு நான் போகிறேன், சூடான் நாட்டுக்கே நான் போய் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு தேடி போவான். அங்கே வந்து அவங்க மூத்த அண்ணனை பார்க்கணுன்னா, அவங்க மூத்த அண்ணனை அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னா அவன் வந்து ஒரு பொய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். பயங்கர இன்னசென்ட்டாக இருந்த அவன், ஒரு பொய் கூட சொல்ல தெரியாத அவன் வந்து பொய் சொன்னான்னா அவங்க மூத்த அண்ணனை வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சானா இல்லையா, அதுதான் வந்து படத்தோடைய கிளைமேக்ஸு. படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கர எமோஷ்னலாக இருக்கும். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரீசெண்டாக தான் பார்த்தேன். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.